பசங்களா question பாருங்க. Paraxylene on reaction with acidified dichromate. Paraxylene இருக்கு. என்ன பண்றாங்க? acidified potassium dichromate கூட யூஸ் பண்றாங்க, react பண்றாங்க. Acidified potassium dichromate is a strong oxidizing agent at high temperature. அப்ப என்ன நடக்கும்? அதான் question. So benzoic acid, thalic acid, terephthalic acid இல்ல no reaction. இந்த क्वेश्चनோட ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி பசங்களா சைலத்தோட NEET 2026க்கான எக்ஸ்க்ளூசிவான XPL ஆன்லைன் பேட்ச் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்காங்க. XPL ஆன்லைன் அதே மாதிரி ஆஃப்லைனும் அட்மிஷன் போயிட்டு இருக்காங்க. XPL ஆஃப்லைன் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 27க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது பசங்களா. ஸோ மார்ச் லாஸ்ட்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்க்ளூசிவா 1 month. ஓகே, அதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸாம் தான். ஸோ உங்களுக்கு மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி டீச்சர்ஸோட மென்டர்ஷிப்பு, டவுட் கிளியரன்ஸ் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான எக்ஸாமும் இருக்குது, மாக் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ எக்ஸாம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரொடக்டிவாக அந்த லாஸ்ட் 1 month தான் எல்லாருக்கும் வந்து என்னென்னா எப்படி படிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர். ஸோ லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் லேப்பில் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும், ஒவ்வொரு மினிட்டும் ப்ரொடக்டிவாக இருக்கணும், தேவையில்லாத எதுவும் படிக்கக்கூடாது. அதனால தான் இந்த மாதிரி XPL ஆஃப்லைன் பேட்ச் சைலண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. சைலத்தோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி ஹைபிரிட் கேம்பஸில் தான் கிளாஸஸ் நடக்கும். அதோட டீட்டெயில்ஸ், ஃபீ டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா என்கொயரி இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஆன்லைன் பேட்ச் XPL ஆன்லைன் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதோட அட்மிஷன் இப்பவும் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ஃபர்டபுளான இடத்துல உட்கார்ந்து படிக்கிறது அது ஒரு அட்வான்டேஜ் தானே. ஸோ உங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த ஆன்லைன் பேட்ச். ஃபீஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸில் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் பசங்களா. முன்னாடி நடந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னும் அதில் ஆக்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு போர்ஷனும் எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஓகே, அண்ட் பசங்களா NEET 2026க்கான ஒரு கரெக்டான ஒரு என்ன சொல்கிறது எக்ஸாம் சீரீஸ் மட்டும் எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூட்லலாம் படிச்சிருப்பீங்க, சம்டைம்ஸ் வீட்டில் உட்காந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு எக்ஸாம் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் சைலத்தோட LMRP ப்ரோக்ராம். இட் இஸ் அன் ஆஃப்லைன் எக்ஸாம் சீரீஸ் பசங்களா. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் தான் நடக்கும். இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த சிலபஸில் இருக்கிற 81 சாப்டரையும் 20 மாடியூல்ஸாக பிரித்து அதில் வந்து எப்படி நடக்குது எக்ஸாம் நடக்குது மட்டும் இல்லை, ஒவ்வொரு எக்ஸாம் நடந்ததுக்கு அன்னைக்கு அதோட கொஸ்டின் டிஸ்கஷனும் அங்கே நேரில் நடக்கும் பசங்களா. ஸோ இது வந்து உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஃபைனல் ரவுண்டில் நீங்கள் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் இது. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஏன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் எழுதுறதுல மட்டும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். தே வில் நாட் ஷோ மச் இன்ட்ரெஸ்ட் இன் ரைட்டிங் எக்ஸாம். ஆனால் அது ஒரு தப்பான இது. ஓகே, ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் உங்களோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் எல்லாம் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும். ஆக்சுவல் NEET எக்ஸாமுக்கு முன்னாடி அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓகே, அது மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. LMRP ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் வந்து பேராசைலின். சைலின்னா என்ன? சைலின்னா நத்திங் பட் டைமீதைல். பென்சீன் இருக்குல்ல, பென்சீன், இது பென்சீன். இதில் வந்து 2 மீதைல் குரூப் அட்டாச் ஆகுது. பேராசைலின் பசங்களா இது வந்து டொலுவின். திஸ் இஸ் டொலுவின். இந்த டொலுவினில் வந்து இன்னொரு மீதைல் குரூப் வரலாம். அப்போ அது சைலீன் ஆகும். இங்கே மீதைல் குரூப் வந்தால் ஓர்த்தோசைலின், இங்கே மீதைல் குரூப் வந்தால் மெட்டாசைலின், இங்கே மீதைல் குரூப் வந்தால் பேராசைலின். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பேராசைலின் தானே, ஸோ திஸ் இஸ் பேராசைலின். என்ன ஆகுது? பொட்டாசியம் டைக்ரோமேட், acidified potassium dichromate, K2Cr2O7 in presence of H+. It's a strong oxidizing agent. என்ன ஆகும் சார்? என்ன ஆகும்? அந்த CH3 குரூப்பு அப்படியே COH குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நமக்கு கிடைச்சது என்ன? ஒரு டைகார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சது. இந்த டைகார்பாக்சிலிக் ஆசிடோட பேர் என்ன? இது பென்சோயிக் ஆசிடா? கண்டிப்பாக இல்லை, இது பென்சோயிக் ஆசிட் கிடையாது. இது தாலிக் ஆசிடா? இல்லை. தாலிக் ஆசிட் ஆகணும்னா பென்சீன் ரிங்கில் 2 COH குரூப் பக்கத்து கார்பனில் வரும். இப்போ இதில் ஒரு COH இருந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு COH இருக்கணும், அப்போ தாலிக் ஆசிட். இல்லை இங்கே இருக்குல்ல, இங்கேயும் இருக்கணும், அப்போ தாலிக் ஆசிட். பக்கத்து கார்பனில் COH வந்தால் தான் தாலிக் ஆசிட்னு சொல்ல முடியும். அப்போ இது தாலிக் ஆசிட்டும் கிடையாது, அப்போ இது டெரஃப்தாலிக் ஆசிட். எஸ், பேரா பொசிஷனில் வந்தால் இதுக்கு பேர் என்ன? டெரஃப்தாலிக் ஆசிட். ஓகே,
சரி பசங்களா, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டினில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லிங்களா, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டினை வந்து நாங்கள் அடுத்த கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர்.